அதிரசம் சுட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் அதிரசம் எவ்வளோ சாஃப்டியாக மேலே கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். இதாக இருக்குது அதிரசம். இதில் வந்து 2 கிலோ அரிசியை 4 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன், ரேஷன் அரிசி. இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு 5-6 கழுவு நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். அரிசியை நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கிற கரையெல்லாம் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி வடித்து எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சுடுங்க. இதை நம்ம காய வைக்கணும், ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வச்ச அரிசி 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சதில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பலபலன்னு இருக்குன்னு சொல்லி. இதை நம்ம கையால் அப்படி தொட்டு பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு இதை மாவு மிக்சியில் போட்டு மைய அரைச்சி எடுத்து நம்ம ஜல்லடை வாங்குறோமில்ல அதில் வந்து நடுக்கண்ணு போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய கன்னாக இருக்கிறதும் போடாதீங்க, குட்டி கன்னும் போடாதீங்க. திட்டமாக நடுவில் இருக்கிற அந்த கன்னில் சலிச்சு எடுத்து ஃபைனலாக அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது நம்ம பாவு எடுத்துடலாம் வாங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லங்கிற கணக்கில் நான் 1.5 கிலோ வெல்லத்தை நல்லா சீவி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் திட்டமாக கொஞ்சமாக உப்பு, 1 டம்ளர் தண்ணி. பாவு நல்லா காஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக சிம்மிலே வச்சு நான் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே ஃபுல் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாவோடைய பதம் பார்த்துடலாம். கொஞ்சமாக எடுத்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவை அதில் போட்டு ஃபைனலாக கிண்டிடலாம். நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு கிண்டி எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, அதிகமாக நமக்கு பாவம் அதிகமாகிடுமோன்னு பயம் இருக்கோ, அவங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு கிண்டுங்க. பாவு எடுத்து முடிச்சிட்டேன். கிண்டினது நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாகிடும். ஒரு 2-3 நாள் நல்லா புளிக்கட்டுன்னு விட்டுடுங்க. புளிச்சு பாவு எடுத்து நல்லா புளிச்ச மாவை எடுத்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அதிரசத்துடைய டேஸ்ட்டும் அதோடைய ஷேப் உப்பி வர்றது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. உங்களால் உருட்ட முடியலனா கூட வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு உருட்டி வச்சுக்கோங்க. இப்படி பாலித்தீன் கவரை கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படி அழுத்திட்டு வந்து போச்சு எடுத்துடலாம்.